ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, நான் இன் பிட்வீன்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க. ஸோ நான் நேற்று ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்றது கூட ஒரு ப்ராக்டிஸ் தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஈஸிலி. ஓகே, ஈஸியாக வந்து உங்களால் வந்து பேச முடியும். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, தவறாம நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துரு, தவறாம நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, தவறாம இந்த வேலையை முடிச்சிரு, ஓகே, தவறாம அங்க போயிரு. ஸோ தவறாமல் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை, தவறாமல். ஓகே, தவறாம ஒரு விஷயத்த வந்து பண்ணிரு, அதாவது கண்டிப்பா நீ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஃபாலோ தீஸ் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ். ஸோ நவடேஸ் ஐ எம் ஃபாலோவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் நம்ம கத்துக்கும் போது இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஈஸியா இருக்கும். ரைட்? ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தவுட் ஃபெயில். வித்தவுட் ஃபெயில். ஓகே, ஸோ வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா வந்து தவறாமல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டில். அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி தவறாம பார்ட்டிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. தவறாமல் தவறாமல் பார்ட்டிக்கு வந்துருங்க. ஸோ பேச்சு வழக்கில் எழுதியிருக்கேன், தவறாம பார்ட்டிக்கு வந்துருங்க. ஸோ நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், பார்ட்டிக்கு வந்துருங்க. ஸோ இதுக்கு வந்து the correct sentence in English, right? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். பட் இந்த தவறாமல் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம இதோட ஆட் பண்ண போறோம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? பார்ட்டிக்கு வந்துருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ட்டிக்கு வந்துருங்க. ஸோ வந்துருங்க அப்படின்னா கம், பார்ட்டிக்கு அப்படின்னா டு த பார்ட்டி, தவறாமல் without fail. ரீட் பண்ணுங்க. கம் டு த பார்ட்டி வித்தவுட் ஃபெயில். தவறாம பார்ட்டிக்கு வந்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தவறாமல் அப்படிங்கிறத வச்சு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வித்தவுட் அப்படிங்கிறத வந்து இன்னொரு சில இடங்கள்ல வந்து பயன்படுத்துவாங்க. வித்தவுட் மீ, அந்த ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. வித்தவுட் மீ அப்படின்னா நீ இல்லாமல். ஓகே, ஸோ ஐ டோன்ட் கம் டு த பார்ட்டி வித்தவுட் யூ. நீ இல்லாம அந்த பார்ட்டிக்கு நான் போறது இல்லை. ஓகே, ஸோ ஐ ஒன்ட் டூ திஸ் வித்தவுட் ஹிம். அவன் இல்லாம நான் இதை பண்றது இல்லை. ஸோ அது வந்து வேற. அவன் இல்லாமல், நீ இல்லாமல், அவர்கள் இல்லாமல், நாம் இல்லாமல். ஸோ இந்த மாதிரிலாம் வேற. பட் தவறாமல் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு எக்ஸாக்டா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தவுட் ஃபெயில். ஸோ இன் திஸ் கிளாஸ் we are going to practice many sentences using without fail. Let's practice. Okay, so here I have written simple example sentences using without fail. So அது without fail யூஸ் பண்ணி நம்ம பண்ற மாதிரி I have written 5 sentences. ஸோ இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கிறதுக்கு தவறாமல் அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. கண்டிப்பாக, உறுதியா ஒரு விஷயத்த பண்ணணும், மிஸ் பண்ணாம இதை பண்ணிரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்களேன், தவறாமல் இதை செய் அப்படின்னு சொல்லலாம், இல்ல உறுதியாக இதை செய், கண்டிப்பாக இதை செய். ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம்? மிஸ் பண்ணாம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக, உறுதியாக, தவறாமல் இதை செய், அந்த மாதிரி சொல்றதுக்கு வித்தவுட் ஃபெயில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டா அதுக்கு உறுதியாக அப்படின்னு மட்டும் மீனிங், உறுதியாக, தவறாமல், ஸோ இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இடத்தை பொறுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தவறாமல் இதை செய் அல்லது உறுதியாக இதை செய், கண்டிப்பாக இதை செய். எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல ஒரே சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இதை விட்டுருங்க, தவறாமல்ங்கிற வார்த்தையை விட்டுருங்க. இதை செய், அது எப்படி சொல்லுவீங்க?
ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்டர் அல்லது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் அந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ப் தான் வரணும், செய். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல டூ. ஸோ இதை அப்படின்னு இருக்கு, திஸ். டூ திஸ் அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு டூ சம்திங். நீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணணும். ஸோ ஆனா அதை கண்டிப்பா பண்ணணும், தவறாம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன ஆட் பண்றோம், தவறாமல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் வித்தவுட் ஃபெயில். தட்ஸ் இட். டூ திஸ் வித்தவுட் ஃபெயில். ஓகே, ஸோ கொஞ்சம் லென்த்தியான சென்டென்ஸ்ல நம்ம சொல்லணும்னா, ஸோ யூ ஹாவ் டு டூ திஸ் ஒர்க் வித்தவுட் ஃபெயில். நீ இந்த வேலையை கண்டிப்பா பண்ணணும். ரைட், யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க் வித்தவுட் ஃபெயில். கண்டிப்பா இந்த வேலையை வந்து நீ பண்ணணும். ரைட், ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இதெல்லாம் சிம்பிள் சென்டென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் we have to practice these kind of sentences, simple sentences. ஓகே, நெக்ஸ்ட், தவறாமல் இங்கே வா. இல்ல கண்டிப்பா இங்க வா, உறுதியா இங்க வா, ஆனா கண்டிப்பா வந்துடணும். ரைட், ஸோ இங்கே வா அதை எப்படி சொல்லுவீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆன்சர் பண்ணாலும் நீங்க போர்டை பார்த்துக்கிட்டு நீங்க ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, அதான் எனக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே வா அதை எப்படி சொல்லுவீங்க, வா அப்படின்னா கம், இங்கே அப்படின்னா ஹியர், கம் ஹியர்னா இங்க வா, தவறாமல் வித்தவுட் ஃபெயில். Come here without fail. Okay, come here without fail. Next, தவறாமல் இந்த படத்தை பார். ஸோ தவறாம இந்த படத்தை பாரு, மிஸ் பண்ணாம பாரு, உறுதியா பாரு. அதை எப்படி சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார், இதை எப்படி சொல்லுவீங்க, இந்த படத்தை பாரு. ஸோ படம் பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து வாட்ச். ரைட், வாட்ச் இந்த படம், திஸ் மூவி, தவறாமல் வித்தவுட் ஃபெயில். ரீட் பண்ணுங்க, வாட்ச் திஸ் மூவி வித்தவுட் ஃபெயில். தவறாம இந்த படத்தை பாரு. நெக்ஸ்ட், தவறாமல் திருமணத்திற்கு செல்லுங்கள். ஓகே, ஒரு வெட்டிங் பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூ ஆர் இன்வைட்டட் டு த வெட்டிங் பார்ட்டி. ஸோ அதுக்கு வந்து நீங்க போகணும், பட் அதை மிஸ் பண்ணாம தவறாம கண்டிப்பா போகணும். ரைட், அதை எப்படி சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் திருமணத்திற்கு செல்லுங்கள். செல்லுங்கள் அப்படின்னா போங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல கோ. எதுக்கு போனோம், திருமணத்திற்கு, டு த வெட்டிங். கோ டு த வெட்டிங் அப்படின்னா திருமணத்திற்கு போங்க அப்படின்னு அர்த்தம். பட் கண்டிப்பா போனோம், தவறாம போனோம் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க ஆட் பண்றீங்க, தவறாமல் வித்தவுட் ஃபெயில். ரொம்ப இடங்கள்ல வந்து யூஸ் ஆகும். ஒரு விஷயத்த கண்டிப்பா தவறாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். கோ டு த வெட்டிங் வித்தவுட் ஃபெயில், தவறாம திருமணத்துக்கு போங்க. நெக்ஸ்ட், தவறாமல் தினமும் தண்ணீர் குடி. தவறாம தினமும் தண்ணி குடி, கண்டிப்பா தண்ணி குடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஓகே, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் தினமும் தண்ணீர் குடி, குடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ட்ரிங்க். வாட்டர், ட்ரிங்க் வாட்டர்னா தண்ணீர் குடி, தினமும்னா டெய்லி. ஸோ ட்ரிங்க் வாட்டர் டெய்லி அப்படின்னா அது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ யூ ஹாவ் டு ட்ரிங்க் வாட்டர் டெய்லி, ஆர் யூ ஷுட் ட்ரிங்க் இனஃப் வாட்டர் டெய்லி. நீ தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். பட் தவறாம பண்ணணும் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் அக்கறையில சொல்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், எக்ஸ்ட்ரா யூ ஹாவ் டு ஆட் த வேர்ட் வித்தவுட் ஃபெயில். ஸோ ட்ரிங்க் வாட்டர் டெய்லி வித்தவுட் ஃபெயில். தட்ஸ் இட். ட்ரிங்க் வாட்டர் டெய்லி வித்தவுட் ஃபெயில். ஈஸியா இருக்கா, சிம்பிளா இருக்கா, யாருக்கா சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லிருங்க. இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸ் பார்க்கலாம். பட் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த வார்த்தையை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இஸ் இட் ஈஸி? கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸியா இருக்கா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? வெரி குட். ஸோ லெட்ஸ் see some more examples. நெக்ஸ்ட், உன் வேலையை கண்டிப்பாக முடி. வேலையை கண்டிப்பா முடி, தவறாம முடி. அதை எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் உன் வேலையை முடி அப்படின்னு சொல்லணும். ஸோ வேர்ப் என்னதுங்க, முடிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஃபினிஷ். ஃபினிஷ் உன் வேலையை, ஃபினிஷ் யுவர் ஒர்க்.
கண்டிப்பாக, without fail. That's it. Finish your work without fail. உன்னுடைய வேலையை கண்டிப்பா முடி. எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்களா கமெண்ட்ல? ஸோ கண்டிப்பா நான் செக் பண்ணுவேன். யாரும் அமைதியா இருக்காதீங்க, அப்படியே வீடியோவை பார்க்காதீங்க. ஓகே, ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்றோம் நம்ம. ஐ மீன் இது ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க அந்த மாதிரி கூட இமேஜின் பண்ணாதீங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து கவனிக்கிறீங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்பதான் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதனால ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், உன் அடையாள அட்டையை தவறாமல் அணிந்து கொள். உன் ஐடி கார்டை வந்து கண்டிப்பா நீ வந்து போட்டுக்கோ. அது எப்படி சொல்லுவீங்க? ஸோ யூஸ்வலா காலேஜ் ஐடி கார்டு கொடுப்பாங்க, ஆஃபீஸ்ல ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஐடி கார்டு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை கண்டிப்பா போட்டுக்கோ, அணிந்து கொள். அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் உன் அடையாள அட்டையை அணிந்து கொள். ஸோ அணிந்து கொள் அப்படி அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வேர். ஸோ எப்படி வாசிக்கணும் இதை? வியர் கிடையாது, இட்ஸ் வேர். வேர் உன் அடையாள அட்டை, யோர் ஐடி கார்டு. ஸோ வேர் யோர் ஐடி கார்டு தவறாமல், வித்தவுட் ஃபெயில். ஸோ ரீட் பண்ணுங்க. வேர் யோர் ஐடி கார்டு வித்தவுட் ஃபெயில். உன்னுடைய அடையாள அட்டையை கண்டிப்பா அணிந்து கொள். ஸோ ஐடென்டிட்டி கார்டு. ஓகே, அடையாள அட்டை அப்படின்னா ஐடென்டிட்டி கார்டு. ஸோ ஷார்ட்டா வந்து நம்ம ஐடி கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காலை 10 மணிக்குள் கண்டிப்பாக வந்து சேர். ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு வந்து மாதிரி சொல்லுவாங்க காலைல 10 மணிக்குள்ள கண்டிப்பா வந்து சேர்ந்துருங்க. அது எப்படி சொல்லுவீங்க? வந்து சேர் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வந்து சேர், ரீச். காலை 10 மணிக்குள், 10 மணிக்குள் அது எப்படி சொல்லலாம்? பை 10 AM. AM அப்படிங்கிறது காலையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, ஸோ ஒரு விஷயம், ரைட்? ஸோ இட் இஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் மார்னிங். ஏஎம்னா பிஎம்னா வந்து ஆஃப்டர்நூன். ஸோ ரீச் பை 10 AM கண்டிப்பாக, வித்தவுட் ஃபெயில். ரீட் பண்ணுங்க. ரீச் பை 10 AM வித்தவுட் ஃபெயில். ஸோ கண்டிப்பா 10 மணிக்குள்ள வந்துருங்க. நெக்ஸ்ட், நான் கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்கிறேன். நான் மீட்டிங்ஸ்ல வந்து தவறாம கலந்து கொள்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தவறாமல், இந்த வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரக்கூடிய சென்டென்சஸ்க்கு நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். காரணம் என்னன்னா, இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் வழக்கமா நான் வந்து தவறாம ஸ்கூல் டெய்லி நான் அட்டன் பண்ணிடுவேன், கிளாஸ் டெய்லி அட்டன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம அதிகமா வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க பாருங்க, நான் கூட்டங்களில் அதிகமா தவறாமல் கலந்து கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கலந்து கொள்கிறேன், இது எப்படி சொல்லுவீங்க? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நான் அப்படின்னா ஐ, சப்ஜெக்ட் வருது. கலந்துக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? அட்டெண்ட். ஐ அட்டெண்ட். கூட்டங்களில், மீட்டிங்ஸ். ஐ அட்டெண்ட் மீட்டிங்ஸ். தவறாமல், வித்தவுட் ஃபெயில். ரீட் பண்ணுங்க. ஐ அட்டெண்ட் மீட்டிங்ஸ் வித்தவுட் ஃபெயில். நான் கூட்டங்களில் நான் தவறாமல் கலந்து கொள்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் அவளுடைய அம்மாவுக்கு தவறாமல் உதவுகிறாள். அவள் அவளுடைய அம்மாவுக்கு தவறாம கண்டிப்பா ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, ஸோ ஒரு பொண்ணு வந்து படிச்சு முடிச்சு ஜாப் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து தவறாம ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஜஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஹியர். ஸோ அவள் உதவுகிறாள், அது எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. அவள் உதவுகிறாள். she helps. she helps. யாருக்கு? அவளுடைய அம்மாவுக்கு. she helps her mother. she helps her mother. அவளுடைய அம்மாவுக்கு உதவுகிறாள். தவறாமல், வித்தவுட் ஃபெயில். கடைசியா சேர்த்துருங்க கண்டிப்பா. that's it. she helps her mom without fail. அவள் அவளுடைய அம்மாவுக்கு கண்டிப்பாக உதவுகிறாள். ஸோ இதே மாதிரி இன்னொரு 5 சென்டென்சஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, நான் தினமும் தவறாமல் பிரார்த்தனை செய்கிறேன். நான் வந்து டெய்லி நான் கண்டிப்பா தவறாம நான் வந்து ப்ரே பண்றேன். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.
ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரார்த்தனை செய்கிறேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ நான் அப்படின்னா ஐ, பிரார்த்தனை பண்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ப்ரே. ஸோ ஐ ப்ரே அப்படின்னா நான் பிரார்த்தனை செய்கிறேன் அல்லது நான் பிரார்த்திக்கிறேன். தினமும் அல்லது தினந்தோறும் எவ்ரிடே, டெய்லின்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. ஓகே, எவ்ரிடேனா இன்னும் நல்லா இருக்கும். ஐ ப்ரே எவ்ரிடே, தவறாமல், வித்தவுட் ஃபெயில். வித்தவுட் ஃபெயில். ரீட் பண்ணுங்க. ஐ ப்ரே எவ்ரிடே வித்தவுட் ஃபெயில். நான் தவறாமல் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல வந்து ஐ ஆல்ரெடி டாட் யூ மெனி டைம்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஓகே, அது ரூல் என்ன? ஐ யூ வி தே வந்தா வேர்போட இஸ் சேர்க்கக்கூடாது. ஹீ ஷீ இட் வந்ததுன்னா வேர்போட இஸ் சேர்க்கணும். இதே இது அவன், இந்த நானுக்கு பதிலாக அவன் அப்படின்னு இருக்கு. அவன் தினந்தோறும் தவறாமல் பிரார்த்தனை செய்கிறான், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. he prays, எஸ் சேர்க்கணும். ஓகேவா? he prays every day without fail. நெக்ஸ்ட், வகுப்பில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கிளாஸ்ல தவறாம கலந்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி கிளாஸ்ல தவறாம கலந்துக்கோங்க, அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கலந்து கொள்ளுங்கள், அதை எப்படி சொல்லலாம்? attend. வகுப்பில் the class, attend the class, வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். தவறாமல் without fail. ரீட் பண்ணுங்க. attend the class without fail, வகுப்பில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட், இந்த மருந்தை தவறாமல் எடு. உடம்பு சரியில்லை, ஓகே, ஸோ நம்ம வந்து டாக்டர் போய் பார்த்துருக்கோம். டாக்டர் வந்து மெடிசின்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலரா வந்து இந்த டேப்லெட்டை தவறாம எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் எடு, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டேக். இந்த மருந்து, திஸ் மெடிசன். டேக் திஸ் மெடிசன், இந்த மருந்தை எடுங்க, தவறாம எடுங்க, தவறாமல், வித்தவுட் ஃபெயில். தட்ஸ் இட். எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாருங்க இங்கிலீஷ். ஒரு சின்ன வார்த்தை எவ்வளோ இடங்களை நமக்கு வந்து பயன்படுது. ஈஸியா இருக்கா உங்களுக்கு? ஈஸியா இருக்கா? எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஃபீட்பேக். ஓகே, நெக்ஸ்ட், நான் தவறாமல் பள்ளிக்கு செல்கிறேன். ஓகே, நான் வந்து தவறாம ஸ்கூலுக்கு போயிருவேன், அதை எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் பள்ளிக்கு செல்கிறேன், அதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஐ கோ, ஐ கோனா நான் போவேன், செல்கிறேன். பள்ளிக்கு டு ஸ்கூல், ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்கிறேன். தவறாமல், வித்தவுட் ஃபெயில். தட்ஸ் இட். நெக்ஸ்ட், நான் தினமும் காலை என் மின்னஞ்சல்களை தவறாமல் சரிபார்க்கிறேன். யூ ஆர் ஒர்க்கிங் அட் ஆஃபீஸ், ஜஸ்ட் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, டெய்லி காலைல வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட இமெயிலை செக், மின்னஞ்சல்கள்லாம் என்னது? இமெயில்ஸ். நான் என்னோட இமெயில்ஸை நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இதுவும் வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான், பிகாஸ் திஸ் இஸ் யோர் டெய்லி ரொட்டீன்ஸ். ஸோ டெய்லி ரொட்டீன்ஸ் நீங்க சொல்லும் போது யூ ஹாவ் டு யூஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஓகே, டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் நான் சரிபார்க்கிறேன், அதை எப்படி சொல்லலாம்? ஐ செக். ஐ செக். எதை செக் பண்ணுவீங்க? என் மின்னஞ்சல்களை, என்னுடைய மை இமெயில்ஸ். ஐ செக் மை இமெயில்ஸ். தினமும் காலையில், இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. தினமும் காலையில், டெய்லி மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, தினந்தோறும் காலையில் அப்படிங்கிறத வந்து எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொன்னா அழகா இருக்கும். ஓகே, ஸோ ஐ செக் மை இமெயில்ஸ் எவ்ரி மார்னிங். எவ்ரி மார்னிங், தவறாமல், வித்தவுட் ஃபெயில். That's it. I check my emails every morning without fail. நான் தினமும் என்னோட இமெயில்ஸ் வந்து செக் பண்றேன். ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா? ஓகே, இங்கிலீஷ்னா ஐயோ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். ஸோ பயப்படுறதுக்குலாம் இங்க ஒரு விஷயமே கிடையாது. ஈஸியா கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா பேசலாம். பட் இதை கத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணி பேசி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்க வீடியோ கத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes நீங்க வந்து கண்ணாடி முன்னாடி நின்னோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இந்த வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை வச்சு நீங்க நிறைய டைம் பேசி பாருங்க. புதுசா நிறைய சென்டென்சஸ் நீங்களாகவே உருவாக்கி பேசி பாருங்க. டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட்.
இங்க 2 சென்டென்சஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். இன்றைக்கு தவறாமல் எனக்கு கால் பண்ணு. இன்னைக்கு தவறாம எனக்கு கால் பண்ணுங்க. நாளை கண்டிப்பாக வா. நாளைக்கு கண்டிப்பா வா. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. Time's up. சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. குட் ஜாப். வெரி குட். ஓகே, இன்னும் ஆன்சர் பண்ணலன்னா கண்டினியூ பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, நீ செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு தவறாமல் எனக்கு கால் பண்ணு. ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணு, அது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். கால் மீ டுடே. இன்றைக்கு டுடே தவறாமல், இதான் நம்ம டாபிக் இன்னைக்கு. வித்தவுட் ஃபெயில். கால் மீ டுடே வித்தவுட் ஃபெயில். நிறைய இமெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க இந்த மாதிரி வித்தவுட் ஃபெயில் அப்படிங்கிறத வந்து. ஸோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் வித்தவுட் ஃபெயில், ஆர் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க் பை டுமாரோ வித்தவுட் ஃபெயில். நாளைக்குள்ளே அதை கண்டிப்பாக முடிச்சிருங்க அப்படின்னு அனுப்புவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாளை கண்டிப்பாக வா. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வா அப்படின்னா என்னது? கம். நாளைனா என்னது? டுமாரோ. ஸோ கம் டுமாரோ கண்டிப்பாக வித்தவுட் ஃபெயில். அவ்வளோதாங்க. கம் டுமாரோ வித்தவுட் ஃபெயில். நாளைக்கு கண்டிப்பா வா. முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியா இருந்ததா? கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். தவறாமல் உங்கள் வீட்டு பாடத்தை செய்யுங்கள். தவறாம உங்க வீட்டு பாடத்தை செய்யுங்கள். கண்டிப்பாக சீக்கிரம் தூங்கு. சீக்கிரம்னா இயர்லி. ஓகே, ஸோ கண்டிப்பா சீக்கிரம் தூங்கு. ஸோ இந்த 2 சென்டென்சஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்க ஆன்சர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆன்சர்ஸோட மட்டும் இல்லாம உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வித்தவுட் ஃபெயில் யூஸ் பண்ணி பேசி பாருங்க. இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்க. நீங்களாகவே இங்கிலீஷ் பேசுவீங்க. ஓகேவா? ரைட். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.